பானு வணக்கம். கடந்த 2020ஆம் ஆண்டு பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சின்னத்திரை நடிகை சித்ராவினுடைய தந்தை காமராஜ், அவருக்கு வயது 68 ஆகிறது. அவர் இன்று காலை திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ராஜாஜி நகரில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த அவர் இன்று காலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவரது உடலை கைப்பற்றி போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்ட போதே தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அதையொட்டி நேற்றைய தினம் இரவு அவர் உறங்க செல்லும் போது கூட சோகத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அது சின்னத்திரை நடிகை சித்ரா இறந்த பிறகு அவருடைய சித்ராவுடைய அறையை அவருடைய தந்தை காமராஜ் பயன்படுத்தி வந்ததாகவும், அதே அறையில் தான் சின்னத்திரை நடிகை சித்ராவுடைய துப்பட்டாவிலே அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை அடுத்து அவருடைய காதலன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு முதற்கட்டமாக நசரத்பேட்டை போலீசார் இந்த சம்பவத்தை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். அது பிறகு தொடர்ச்சியாக நீதிமன்ற விசாரணையில் தற்போது வரை உள்ளது. இந்நிலையில்தான் அப்போது முதலே அவருடைய தந்தை காமராஜ் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாகவும், பெரிய அளவில் எங்கு வெளியில் செல்லாமலும் அதே போன்று யாரிடமும் அதிகமாக பேசாமலும் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் நேற்று இரவு அவர் மிக அதிக சோகத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. காலை 7 மணி வரையிலும் கூட அவருடைய அறை திறக்கப்படாத காரணத்தால் அவருடைய மனைவி அறையின் கதவை திறந்து உள்ளே பார்த்த போதுதான் அதிர்ச்சிகரமான நிகழ்வு தெரிய வந்திருக்கிறது. அப்போது சித்ராவுடைய துப்பட்டாவிலே அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக விரைந்து வந்த போலீசார், திருவான்மையூர் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து வேறு ஏதேனும் காரணமா அல்லது ஏதேனும் கடிதம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் இந்த தற்கொலை காரணமா என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார். கடந்த 2020இல் சின்னத்திரை நடிகை சித்ரா சென்னை அருகே பூவிருந்தவல்லி அருகே ஹோட்டலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்போது அவருடைய தந்தை தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக அண்மை செய்தி வெளியானது.